Hi friends, welcome back to Ponni Cooking. Thanks for supporting our channel. இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம இந்த லட்டு ரெசிபி பண்ணிடலாம். அதுவும் இல்லாம இதுல நம்ம வெல்லம் சேர்த்து பண்றோம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. நமக்கு இடுப்பு வலி அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இது சீக்கிரமா சரி பண்ணிடும். இந்த லட்டு நீங்க டெய்லி ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா போதும். வீட்ல இருக்க குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே இந்த லட்டு செஞ்சு கொடுங்க. இது பண்றதுக்கு பாசி பருப்பு, பனவெல்லம், நெய், முந்திரி பருப்பு இவ்வளோதான். வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம 100 கிராம் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணால் போதும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 1 மினிட்ல நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். மாதிரி நல்லா பவுடரா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். அதுல முந்திரி பருப்பு, கொஞ்சமா முந்திரி பருப்பு சின்ன சின்னதா உடைச்சி அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்ச பாசி பருப்பு பவுடர், அந்த பவுடர் அப்படியே நம்ம அந்த நெய்லேயே சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணணும். வேற எதுவும் நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே சேர்த்த அந்த 1 ஸ்பூன் நெய்யே போதும். அதுலேயே நம்ம லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணால் போதும். அந்த மாவில் ஒரு நல்ல வாசனை அடிக்கும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வெல்லத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது நம்ம கையால் என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்குறோம். இதில் நான் ஒரு 2 ஏலக்காயோட விதையை மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 75 கிராம் வெல்லம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. 100 கிராம் பாசிப்பருப்புக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் அரைச்சோன்னா இந்த அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பவுடராக வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த முந்திரி பருப்பு அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இதை லட்டு மாதிரி பிடிக்க போகிறோம். நெய் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப இலகி வந்துடும். நம்மளுக்கு சாப்பிடும்போது தெகட்டும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெய் மிதமான சூட்டில் இருக்கணும். நீங்கள் நெய்யை உருக்கி வச்சுக்கோங்க. உருக்கி வச்சதுக்கப்புறம் அது மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2-3 விரலை மட்டும் வச்சு நல்லா அழுத்தி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உடையாது, பொலன்னு போயிடும். அதனால நீங்கள் நல்லா இந்த மாதிரி லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட லட்டூஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ, பாய் பாய். பாசிப்பருப்பு லட்டு ரெடி.